வாழ்க்கை துணை அதாவது ஒரு வம்புத்தனமான வறட்சியாக பேசக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை துணை சிலருக்கு அமைஞ்சிரும். ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சிடும் அமைஞ்சிரும். இதை பற்றி இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கப்பட்ட சைதுல் காத்திர் அவர் சொல்றாரு என்னடா, அவங்க என்ன விளங்கணும்டா, இதுக்குள்ள என்ன மாதிரி நடந்து கொள்றது பெரிய வழியெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமை தான் இதுக்கு என்ன வழி. காரணம், நீ செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நீ அதுல சபர் செய், அதுல என்ன செய், சபர் செய், தொடர்ந்து நல்ல முறையில் பேசு, சபர் செய். உனக்கு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீ சபர் செஞ்சுக்கிட்டே வா, உனக்கு அது அஜ்ராகவே என்ன செய், மாறிக்கிட்டே வரும். அதெல்லாம் உனக்கு தந்திக்கிறான். காரணம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான். அவன் செய்யக்கூடிய அமல் அதை கொண்டு போய் என்ன செய்யாது, அவனை சேர்க்காது. அந்த அமல் அவன் அமல் செய்யல, அல்லாஹ் தஆலா ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அல்லாஹ் அவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த பொறுமையின் காரணமாக அதை கொடுக்கிறதுக்கு, பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு. இந்த உண்ட விளங்கி அதை மட்டும் நம்ம சபர் செஞ்ச மாட்டா. யாராவது மனைவியை பத்தி வெளியே முறைப்பட்டு கொண்டு, கணவனை பத்தி வெளியே முறைப்பட்டு கொண்டு இருப்போமா? முறைப்பட வேண்டிய விஷயங்கள் அது கோட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள். ஆனா முறைப்படுறது யார்கிட்ட? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன், உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன், மனைவி பத்தி எல்லாருக்கும் தெரியும், கணவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒத்தனை தீர்வு சொல்றேன், அவனுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குது, அவ வெளியே சொல்ல போறது இல்ல.